காரைக்குடியிலேருந்து வரேன். நான் வந்து இப்போ நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி திருச்சியில் பிகாம் எல்எல்பி படிச்சுட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து 5 years கோர்ஸ். நான் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணி செமஸ்டர் லீவ்ஸ்க்கு இங்கே வந்திருக்கேன். இப்போ நான் வந்து கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் போனேன். நிறையா பேருக்கு லா படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கேட் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணினேன். ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம்ஸ் எழுதி எல்லாரும் கவுன்சிலிங் செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டிஸில் ப்ளேஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்களோட யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 12 o'clock வரைக்கும்லாம் நம்மளுக்கு லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் இங்கே மூட் கோர்ட் காம்படிஷன்ஸ்லாம் நிறையா வைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறையா லா காலேஜஸே இருக்குது. ஆனால் நீங்கள் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களால் கற்றுக்க முடியும், நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நான் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் பேரியர்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் வச்சு எங்கள் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போகுது. அதனால உங்களுக்கு கவலைப்பட வேணாம். நீங்கள் அங்கே வந்து சென்ட்ரல் லா யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் சூஸ் பண்ணி அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அது விட்டுறாதீங்க. எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்ஸ் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் யாரும் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் யோசிச்சுலாம் இது படிக்க வேணாம்னு யோசிக்காதீங்க. எங்கள் அப்பா டிரைவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் யோசிக்காதீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுங்க, உங்களால் எல்லாமே முடியும். தேங்க்யூ. சென்னை கேம்பஸில் டிப்ளமோ இன் ஆர்டிகல் சயின்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்சிங்கிற ஒரு பெரிய ஷிப்பிங் கம்பெனி பேச இருக்கேன். நான் வந்துட்டு எஸ்கூதூர் ஒன்றியம் பக்கத்தில் உலகப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் வந்திருக்கேன். அங்கே நான் வந்து படித்தது வந்து கேசம்பட்டி மாடல் ஸ்கூல். எனக்கு கேசம்பட்டி மாடல் ஸ்கூலில் நான் படித்து முடிச்சுட்டு அடுத்து நான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு இருந்த பயம் என்னன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கஷ்டமாக இருக்குங்கன்னா எனக்கு தெரியாது. ஸ்கூலில் பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்கோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. போய் எழுதும் போது தான் தெரிஞ்சு இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறா. எழுதி அட்டன் பண்ணி நான் கிளியர் பண்ண உடனே ஏன்னா கோர்ஸ் இருக்குன்னு தெரியல. அப்போ எனக்கு சர்வீஸாக கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நான் டிப்ளமோ ஆர்டிகல் சயின்ஸ் எடுத்தேன். 1 year கோர்ஸ். 1 year முடிச்ச உடனே எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. எம்எஸ்சிங்கிற கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு இப்போ கேனடா பிளேஸ் ஆகிருக்கேன். நீங்கள் இப்போ எல்லாரும் 12th முடிச்சிருக்கீங்க. அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் எல்லாருமே இப்போ 12th முடிச்சுட்டு உயர்கல்விக்குள்ள நுழைய போகிறீங்க. உயர்கல்விங்கிறது ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அதே மாதிரி வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி போகிறது பற்றினா நீங்கள் பயப்படுத்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுங்க. நிறையா பேர் எல்லாருமே கொடுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்து எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், போட்டித் தேர்வுகள் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். அதே மாதிரி வெளி மாநிலங்கள் போயிட்டீங்கன்னாலும் பயப்படலாம் தேவையில்லை. உங்களுக்கு என்ன காரியம் பண்ணணும் கவர்மெண்ட் எல்லா ஒரு ஹெல்ப்புமே கொடுப்பாங்க. நான் போனோன்னு ஃபஸ்ட்டு எம்போர்ட் பண்ண என்னன்னா இங்கிலீஷ் தான் ஒரு பேரியர் ஆச்சு. இங்கிலீஷ் நல்லா எழுதுறது எல்லாமே என்னால் பேச முடியல ஈஸியாக யாருமே. எனக்கு கூட இருந்த ஒரு சில சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஈஸியாக ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க. எனக்கு ரொம்ப டஃபாக இருந்தது அவங்களோட பேசுறதுனாலும். நான் பேசுறது வந்து சிரிக்க கூட செஞ்சாங்க எனக்குன்னா. அதுக்கப்புறம் பிஏ கவர்மெண்ட்ல வந்து இங்கிலீஷ் கிளாஸ் ஓப்பன் பண்ணாங்க. அதில் அட்டன் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அசஸ்மெண்ட் எல்லாமே உண்டு. அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்படி கொஞ்சம் நானும் இப்போ இங்கிலீஷ் நல்லா பேசுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோடிங் ப்ராப்ளமாக இருக்குது, எங்களுக்கு கோடிங் தெரியலன்னு சொன்னால் அதுவும் உடனே ப்ரிப்பேர் பண்ணி கோடிங் கொடுத்தாங்க. கோடிங் கிளாஸஸ் நடத்துவாங்க. அதுக்கும் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாமே நடந்துச்சு. அதனால் நீங்கள் எதை பார்த்து பயப்பட தேவையில்லை. உங்கள் ஃபியூச்சர் நினைக்கி உங்களோட பணியை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 10th வச்சுருப்பீங்க, செகண்ட் ஸ்டெப் 12th வச்சுருப்பீங்க. அடுத்த வைக்க போகிறது எல்லாமே வெற்றிப்படியாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் முதல்ல வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷனுக்காக உங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஃபஸ்ட்டு அங்கன்வாடி போயிருப்பீங்க, அதுக்கு பிறகு ஸ்கூலில் போயிருப்பீங்க. 12 வருஷம் ஸ்கூலில் படிச்சாச்சு. டெய்லி காலையில் எழுந்திருக்கிறோம், ஸ்கூலில் வரோம், ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலில் இருக்கிறோம், படிக்கிறோம், விளையாடுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். நம்மளோட லைஃப்பில் ஒரு நாள் எடுத்து பார்த்தா 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்குகிறோம். மிச்ச டைமில் அதிகமான டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஸ்கூலில் தான் இருக்கிறீங்க. மேக்ஸிமம் டீச்சர்ஸ் கூட ஸ்கூலில் தான் இருக்கிறீங்க. ஸோ அந்த லைஃப்பில் நம்ம மைல் ஸ்டோன் அப்படின்னு ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கூல் லைஃப்பில் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க, 10வது முக்கியமான எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்டே சொல்லியிருப்பாங்க இல்லையா. மோஸ்ட்லி எல்லோரும் 12th முடிச்சவங்க தான் இருக்கீங்க. ஸோ 10th படிச்சுட்டு இருக்கும்போது 9th
படிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 10th எக்ஸாம் எழுதுகிறோம். 10th எக்ஸாம் எழுதுறது ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா 10th வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒரே சிலபஸ் ஒரே பாடப்புத்தகமாக தான் படிக்கிறோம். அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எல்லா கிளாஸில் இப்போ நீங்கள் ஏ செக்ஷனில் இருந்தாலும் பி செக்ஷனில் இருந்தாலும் எல்லாரும் ஒரே பாடப்புத்தகம் ஒரே பாடங்கள் தான் படிச்சுட்டு வந்துருக்கோம். 10th முடிச்ச பிறகு அந்த எக்ஸாமில் வரக்கூடிய மார்க், நீங்கள் எழுதக்கூடிய ஸ்கோர் அதெல்லாம் பொறுத்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அது எல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு முடிவு நம்ம எடுக்கிறது 10th முடிச்சுதான். சயின்ஸ் எடுக்கணுமா, இல்லை காமர்ஸ் எடுக்கணுமா, இல்லை ஆர்ட்ஸ் எடுக்கணுமா, சயின்ஸ்லேயே வந்து பியூர் சயின்ஸ் எடுக்கணுமா, பயாலஜி வேணுமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா, அக்ரி படிக்கணுமா, வொகேஷனல் கோர்ஸ் படிக்கணுமா, இது போன்ற ஒரு முதல் டெசிஷன் ரெஸ்பெக்ட் டு என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம எப்போ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 10th எக்ஸாம் முடிச்ச பிறகு 11th போகும்போது தான் எடுக்கணும். 11th வந்தோடனே அப்புறம் அடுத்தது என்ன சொல்லுவாங்க, 12th ரொம்ப முக்கியமான வருஷம், 12th வந்து நம்ம நல்லா படிக்கணும், பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம், பொது தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பவும் நம்ம என்ன நினைப்போம், இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம், அதுக்காக படிக்கணும்னு டீச்சர் சொல்கிறாங்க, நம்மளும் படிப்போம். அதுவுமே வந்து முக்கியமான எக்ஸாம். அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் எல்லாரும் இப்போ வந்திருக்கீங்க, ரிசல்ட்டும் வந்துருச்சு. அது ஏன் முக்கியமான எக்ஸாம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு என்ன படிக்கணும் இல்லை என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு யோசனை நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்டேஜ் வந்து 11th 12th. ஸோ அந்த ஸ்டேஜில் இப்போ இவங்க எல்லாரும் பேசும்போது அந்த ஸ்டேஜில் 10th முடிச்சு 11th 12th தான் அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க என்ன படிக்கணும். ரோஹித் கூட முன்னாடி ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது அவர் பேசும்போது சொல்லுவாங்க, அப்போல்லாம் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னன்னு தெரியல, நீட் எக்ஸாம் பற்றி மட்டும்தான் கேட்டிருக்கேன், மற்ற எக்ஸாம்ஸை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. டீச்சர்ஸ் தான் அப்புறம் மாடல் ஸ்கூலில் போய் வரைக்கும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணி நான் ஐசல் எக்ஸாம் எழுதினேன். ஸோ நான் 10th படிக்கும் போதும் 11th வெளியிலையும் இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்கா, இல்லை அந்த கோர்ஸ்லேயே வந்து வேறு ஏதாவது ஒரு சப் ட்ரேடு சப் சப்ஜெக்ட் அது எடுத்தோம்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா, இது போன்ற விஷயங்கள் வந்து இன்றைக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணி 1-on-1 டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம இது ஒரு நாள் நிகழ்ச்சியாக நடத்தாமல் ஒவ்வொரு பகுதிகளிலையும் நிகழ்ச்சிகள் வந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ ஒரு நிகழ்ச்சியில் அதிகபட்சம் 200 to 220 மாணவ மாணவிகள் கலந்துக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்தோம்னா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொருத்தரோட ரெக்குயர்மெண்ட்டும் நம்மளால அசஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில் அந்த கேம்ப்ஸை வந்து வேறு வேறு இடங்களில் நம்பர்ஸ் லிமிட் பண்ணி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா எந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்றது ஒரு சில பேர் முடிவெடுக்கலை அப்படின்னா அதுக்கு இந்த கைடன்ஸ் யூஸ் பண்ணுங்க. கோர்ஸ் முடிவு செஞ்சுட்டோம்னா எங்கே படிக்கலாம் அப்படின்றதுக்கும் இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமை வந்து யூஸ் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. நீங்கள் கேட்குற டவுட் வந்து கேவலமாக இருக்குமோ, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி யோசிக்காதுங்க. உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஒருங்கிணைப்பாளர் சமூக நலத்துறை திருமதி ஈஸ்வரி அவர்களே, கண்காணிப்பாளர் திரு சங்கர் அவர்களே, டிபிசிடபிள்யூ அவர்களே, மற்ற